அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திர புகழ்மிக்க செஞ்சி கோட்டையிலே செஞ்சி மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க அது. உங்களுடைய ஊர் எவ்வளவு புண்ணியமான ஊருனாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஸ்தலங்களில் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா குடிகொண்டிருக்கக்கூடிய ஊருக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கி 121 தொகுதிகளை கடந்து 122வது தொகுதியாக இன்னைக்கு செஞ்சிக்கு வந்திருக்கிறோம் ஐயா. அப்படி என்றால் 121 தொகுதியை எண்மண் எண் மக்கள் யாத்திரையில மக்களை சந்தித்து பார்த்து பேசிவிட்டு வந்திருக்கின்றோம். தென் தமிழகம் முழுவதும் கடந்து, கொங்கு மண்டலத்தை கடந்து, மத்திய மண்டலத்தை கடந்து இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அற்புதமான இந்த மண்ணில் நிற்கிறோம். எல்லா ஊர்லயும் நாம் பார்க்கக்கூடிய அதே விஷயத்தை செஞ்சியில பார்க்கிறோம். மக்களுடைய ஏக்கம், அரசியல் மாற்றம் வராதா என்கின்ற எண்ணம். தமிழகத்திலே இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மொத்தமாக ஓரம் கட்டிவிட்டு 2024 மத்தியில மறுபடியும் மோடி 3வது முறை, தமிழகத்தில் 2026 பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய உத்வேகம் 121 தொகுதியிலும் பார்த்தது. இன்னைக்கு செஞ்சியிலையும் 122வது தொகுதியில பார்க்கிறேங்க ஐயா. 830 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டை. தமிழகத்தில் எந்தவித சேதாரம் இல்லாம, எந்த விதமான ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட இல்லாம முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டையாக இன்னைக்கும் இருக்கின்ற ஒரு கோட்டை நம்முடைய செஞ்சி கோட்டைங்க ஐயா. செஞ்சி கோட்டையில இன்னைக்கு உங்களுடைய எண்ணத்தை பார்க்கும் பொழுது செங்கோட்டையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் வருவார். இன்னைக்கு செஞ்சி கோட்டையில உறுதியாக தீர்க்கமாக சொல்லி இருக்கின்றீர்கள். 2024 ஆகஸ்ட் மாசத்துல 15ஆம் தேதி மறுபடியும் 11வது முறையாக செங்கோட்டையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசிய கொடியை கொடியேற்றுவார் என்பதை உறக்கமாக இங்கிருந்து சொல்லியிருக்கிறேன். சாதாரண கோட்டை இல்லைங்க ஐயா. சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் படையெடுத்து செஞ்சி கோட்டைக்கு வந்த பொழுது சொன்னார், இந்த கோட்டையை பார்த்துவிட்டு சொன்னார், மராட்டிய சாம்ராஜ்யத்தில் மகாராஷ்டிராவில் இது போன்ற பாதுகாப்பான ஒரு கோட்டை இல்லை என்பதை சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் செஞ்சிக்கு வந்து பதிவு செஞ்சுட்டு போனார். 60 அடி இந்த கோட்டை சுவர் மட்டுமே 60 அடி அகலங்கய்யா. அதை தாண்டி அகலி 80 அடி அகலம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரணிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். ஆனா இன்னைக்கு 830 ஆண்டுகளாக செஞ்சி மண்ணுக்கு கிடைத்த பேரும் புகழும் இன்னைக்கு இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. இன்னைக்கு இதே மண்ணில் ஓமந்தூரா ரெட்டியார் ஐயா வந்து இந்த மண்ணில் இருந்துதான் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்திலே மது ஒழிப்பு என்கின்ற கொள்கையை கொண்டு வந்தாங்க இதே மண்ணில் இருந்து. ஆனா இதே மண்ணில் இந்த வருஷம் கள்ளச்சாராய மருந்தி மரக்காணத்தில் 14 பேர், செங்கல்பட்டில் 8 பேர், 22 பேர் இறந்து 50 பேர் உயிருக்கு போராடி இதே மண்ணில் தமிழகமே திரும்பி வேடிக்கை பார்த்துச்சு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசுல, திமுகவினுடைய அரசுல சாராயம் என்பது கரை புரண்டு தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டவங்க யாருங்க ஐயா? கடுமையாக உழைக்கக்கூடிய காவல்துறை நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவங்க யாருங்க ஐயா? சாராய வழக்கில், கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க யாருங்க? திமுக காரங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக திண்டிவனத்தினுடைய வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவினுடைய கணவராக இருக்கக்கூடிய மருவூர் ராஜா, செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய வலது கரம் முக்கிய குற்றவாளி. இன்னொரு குற்றவாளி தன்னை காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அவரே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டார். உலகத்தில் எங்கேயும் நடக்காத அநியாயம் தமிழகத்தில்
விழுப்புரத்தில் நடக்குது. யாரு சாராயங்காட்சி வித்தாங்களோ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடந்த அவருக்கு 50,000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தாங்க. 50,000 ரூபாய். அவரு செஞ்சி மஸ்தானுடைய வலதுகர் இருந்தா எப்படிங்க ஐயா மாவட்டம் உருப்படும்? எப்படிங்க ஐயா தொகுதி உருப்படும்? செஞ்சியை பொறுத்தவரை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க ஐயா. தேசிங்க மகாராஜா இங்க இருந்த பொழுது, தேசிங்க ராஜா இருந்த பொழுது அவருடைய படத்தளபதி யாருங்க ஐயா? முகமது கான். அவர் முகமது கான் என்ன சொன்னாலும் தேசிங்க ராஜா செய்வார். அந்த அளவுக்கு ஒரு இந்து மன்னனும் ஒரு இஸ்லாமிய மனிதனும் படைத்தளபதியாக இருந்து அற்புதமாக ஆட்சி கொடுத்த ஒரு ஊர் இந்த செஞ்சி மன்னன். ஆனா இன்னைக்கு மனிதர்களை மதத்தால் பிளவுபடுத்தி அதை வைத்து அரசியல் லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்னைக்கு நாங்க தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் சொல்றோங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குறுநில மன்னராட்சின்னு சொல்றோம், எல்லா இடத்துலையும் சொல்றோம். ஆனா இன்னைக்கு செஞ்சி மஸ்தான் அண்ணன் ஒரு படி மேல போயிட்டார். அவரை பாருங்க, அவர் உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய அமைச்சர். சமீபத்தில் செஞ்சி பேரூராட்சி தேர்தல் நடந்த பொழுது 6வது வார்டு வேட்பாளர் யாருங்க? செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய மனைவி. 7வது வார்டுடைய வேட்பாளர் யாருங்க? செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய மகன். இவங்க 2 பேர்த்திட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம்னு யாராவது முடிவு பண்ணா இன்னைக்கு செஞ்சி மஸ்தான் அவருடைய மருமகன் ரிஸ்வான் தான் கலெக்ஷன் ஏஜென்ட். அவர் தான் இன்னைக்கு செஞ்சி. அரசு அதிகாரிகள் கையெழுத்துல ஒண்ணு இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரலாம், கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் வரலாம், கஷ்டப்பட்டு தாசில்தாரா வரலாம். ஆனா யார் வந்தாலும் கூட செஞ்சியில அரசு அதிகாரிகள் கையெழுத்துக்கு மதிப்பில்ல. கை நாட்டு ரிஸ்வான் அவர்களுடைய கையெழுத்து தான் இங்க மதிப்பு. ஒரே குடும்பம் செஞ்சியை மொத்தமாக, ஒரே குடும்பம் செஞ்சியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து கள்ளச்சாராயத்திலிருந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களே இங்கே நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர், மருமகன் தான் மொத்தமான கலெக்ஷன் ஏஜென்டா இருந்தா எப்படிங்க ஐயா செஞ்சு உருப்படும்? தேசிங் மகாராஜா வாழ்ந்த பூமியில, அற்புதமான மாமனிதர்கள் வாழ்ந்த பூமியில இன்னைக்கு மஸ்தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு கோபம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமாங்க ஐயா? இதே மார்க்கெட்ல வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு 100 ரூபாய் நோட் எடுத்து கொடுப்பார். இந்த அநியாயத்தை எல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது நேரடியாக தான் வாங்கிய லஞ்ச பணத்தை வண்டியை கொண்டு வந்து மார்க்கெட்ல நிறுத்திட்டு, எங்க நாமெல்லாம் என்ன பிச்சைக்காரங்களாங்க ஐயா? கடினமா உழைக்கக்கூடியவர்கள் செஞ்சில இருக்கீங்க. இந்த யாத்திரையில நம்ம வர்றங்க ஐயா, சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் இருக்குது. எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு இந்த யாத்திரையில எங்களால் பார்க்க முடியும். ஒரு துணிக்கடையில சேல்ஸ் கேர்ள், சேல்ஸ் பாயாக நம்முடைய சகோதரி வேலை பார்க்கறாங்க. காலையில 8 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு 10,000 12,000. பஜ்ஜி போடக்கூடிய அக்கா அந்த சூடான எண்ணெய்க்கு முன்னாடி 8 மணி நேரம் நின்று பஜ்ஜி போடுவாங்க. அப்பதான் ஒரு பஜ்ஜியை 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனா எதுவுமே இல்லாம, எந்த வேலையுமே செய்யாம, மக்களுடைய வரி பணத்துல கொள்ளையடித்து வாழ்வது மட்டும்தான் திராவிட மாடலுடைய சாதனைங்க ஐயா. வேற எதுவுமே திராவிட மாடலுடைய சாதனை. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேங்க ஐயா. செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் கட்டி எத்தனை நாள் ஆச்சுங்க ஐயா? திறந்தாங்களா? நான் ரோட்ல இருக்கிற ஒரு அண்ணன் கிட்ட கேட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கிற அண்ணன், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் எப்படா திறப்பாங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அது வணிக வளாக காம்ப்ளெக்ஸ் பேர். அது அவர் என்ன பேர் சொன்னார் தெரியுங்களா? அண்ணே, செஞ்சியிலிருந்து திருச்சிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா விழுப்புரத்திலிருந்து கிளியரன்ஸ் வந்து ஓபன் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? செஞ்சியிலிருந்து திருச்சிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கிளியரன்ஸ் விழுப்புரத்திலிருந்து வருமா? அப்பனா செஞ்சியிலிருந்து கேஎன் நேருவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா பொன்முடி அவர்கள் கிளியரன்ஸ் கொடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டை திறப்பாங்க. ஏங்க, ஒரு வணிக வளாகத்தை திறக்கிறதுக்கு எதுக்கு செஞ்சியிலிருந்து திருச்சி, திருச்சியிலிருந்து எதுக்குங்க விழுப்புரம்?
திராவிட மாடல் ஆட்சி எந்த அளவுக்கு ஊழல் ஆட்சி என்பதை அந்த அண்ணன் அருமையா சொன்னார். நான் 2 மணி நேரம் மைக்கில் கூட என்ன அப்படி பேச முடியாதுங்க ஐயா. வடிவ வளாகத்துக்கு வெளியே கடை வச்சிருக்கிற அண்ணன் ஒரே வழியில சொன்னார், அண்ணன் இங்கிருந்து திருச்சி கொடுக்க வேண்டியதை கொடுத்தா விழுப்புரத்திலிருந்து வர வேண்டிய கிளியரன்ஸ் வருங்க அண்ணன், இது எதுக்கு புலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிர்வாகம், இந்த அளவுக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை லஞ்சம் 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 என்று பேசுவது மட்டும்தான் திமுக அரசினுடைய ஒரே ஒரு சாதனையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, வேற எதுவுமே சாதனை இல்லைங்க. இதே ஊருக்கு 2 அமைச்சர், உங்க மாவட்டத்துக்கு 2 அமைச்சர், அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு அமைச்சர், அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு அமைச்சர். சமீபத்தில் பொன்முடி அண்ணனுடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க. உடனே திமுக காரன் கேட்கிறாங்க, அண்ணே மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சி, எங்க அண்ணன் ஊழல் பண்ணிருக்காரு ஒத்துக்கிறேனே, எப்ப பண்ணாரு? 2007 இருந்து 11 வரைக்கும் பண்ணார். அந்த கேஸை எடுத்துட்டு வந்து நீங்க 2023 ரைடு பண்ணா இது நியாயமா தர்மமான்னு கேட்டார். திமுகவுடைய நியாயம் தர்மத்தை பாருங்க. அந்த உடன்பிறப்பு நண்பருக்கு சொன்னேன், அண்ணே அப்படி இல்லைன்னு, இவர் ஊழல் பண்ணது 2007 இருந்து 11 வரைக்கும் தமிழகத்தினுடைய கனிம வள அமைச்சராக இருந்தார். இதற்கு முன்பு திமுக ஆட்சி. செம்மண் மைனிங் எங்கெல்லாம் இருக்கோ இவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் கொடுத்து ஊழல் பண்ணார், அதான் கேஸ். ஆனா இன்னைக்கு புலனாய்வுத்துறை ரைடு பண்றது அதுக்கு இல்லைங்கன்னு. அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு கம்பெனி வாங்குறாரு யுஏஇல, எங்கீங்க துபாயில். கம்பெனியினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற பெயர், அந்த கம்பெனி பேருங்கய்யா. நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிற நீங்க எல்லோருமே பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்காக நின்று இருக்கிறீங்க. நீங்க அண்ணனுடைய பிசினஸ் மாடல் பாருங்க, பொன்முடி அண்ணன் பிசினஸ் மாடல். சில வருடங்களுக்கு முன்பு 41,57,000 ரூபாய்க்கு இந்த கம்பெனி வாங்குறாருங்க. எங்கீங்க துபாயில, இவருடைய பினாமி பேர்ல. சில வருடங்கள் கழித்து 2022 110 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். நான் சொல்றது நல்ல கவனமா கேளு. சில வருடங்களுக்கு முன்பு பொன்முடி அவர்கள் பினாமி மூலமாக துபாயில யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற நிறுவனத்தை 41,57,000 ரூபாய்க்கு வாங்குறார். 2022 110 கோடிக்கு விற்கிறார். அப்ப புலனாய்வுத்துறைக்கு நீங்களே வெத்தலை பாக்கு வச்சு ஆராத்தி எடுத்து வீட்டுக்கு வா வான்னு சொன்னா வராமையா இருப்பாங்க. 41 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நிறுவனத்தை 110 கோடி ரூபாய்க்கு. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. இவங்க கொள்ளையடிப்பதற்கு, இவர்கள் ஊழல் செய்வதற்கு பணம் வேணும். ஆனால் தொழிற்சாலைகளை விழுப்புரத்திற்கும் செஞ்சிக்கும் கொண்டு வந்தால் நம்முடைய இளைய சமுதாயம் எதற்காக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் எதுக்கு ஐயா போறாங்க? இதே ஊர்ல வேலை பார்ப்பாங்க. வரும்போது ஒரு சகோதரர் என் கையை பிடிச்சு ஒண்ணு கேட்டார், அண்ணே எங்களுடைய தலைமுறையில ஒருத்தர் கூட அரசு வேலை இல்லை, 8 தலைமுறையில ஒருத்தர் கூட அரசு வேலை பார்க்கல, உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை கிடைக்குமா? நண்பர்கிட்ட சொன்னேன், அன்னை தமிழகத்துல ஒரே குடும்பம் தலைமுறையாக அரசுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு தலைமுறையில கூட அரசு வேலைக்கு போகாம நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. இதற்கு ஒரே ஒரு விடிவெள்ளி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஒரே குடும்பம் 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பிறகு மு க ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு அவருடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின். என்னங்க ஐயா நடக்குது? அப்ப திமுக தண்டம் காலம் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதா உங்க வேலையா? ஆனா இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேங்க ஐயா, பிரதமர் சொல்றார், 10 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியினுடைய கூட்டத்தில் பிரதமர் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இனி யாருமே பிரதமர் அவர்களை மோடி ஜின்னு கூப்பிடக்கூடாதாம். நம் பிரதமர், நம்முடைய பிரதமரை மாண்புமிகு மோடிஜின்னு கூப்பிடக்கூடாதாம். பிரதமரே சொல்றார், நம்முடைய பிரதமரை எந்தவித அடைமொழி கொடுத்து கூப்பிடக்கூடாதாமா. பிரதமர் சொல்றாரு, நான் ஒரு சாதாரண மக்கள் சேவனுங்க, என்னை மோடின்னு கூப்பிடுங்க போதும். இதுதாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அடிப்படை வித்தியாசம். எத்தனை புனை பெயர், எத்தனை பட்ட பெயர், எத்தனை பேர் அப்பா அம்மா வச்சது ஒரு பேர். இங்க அரசியல்வாதிகளுக்கு அவங்க பேருக்கு முன்னாடி பேராக வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு மோடி இவ்வளவு பெரிய மனிதன், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மனிதன், உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய மோடி சொல்றாரு, மோடி ஜீனு கூப்பிடாதீங்க, மோடி அவர்கள்னு கூப்பிடாதீங்க, மாண்புமிகு மோடின்னு கூப்பிடாதீங்க, மோடின்னு மட்டும் கூப்பிடுங்க. இதாங்க நம்ம கட்சி, இதான் கட்சி. சாதாரண மனிதர்களுக்கான கட்சிங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி. எங்களுக்கு தெரியாதுங்க, நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம், விவசாயினுடைய பையனா இருக்கலாம், பஜ்ஜி விற்கிற அக்காவுடைய பையனா இருக்கலாம், முதல் தலைமுறை பட்டதாரி யாராச்சும் நின்றுட்டு இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. விவசாயியா இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரியாக இருக்கலாம், தெரியாது. எங்கிருந்து வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டு மீதும் மக்கள் மீது யார் ஆசை இருக்கோ அவங்க வர்றாங்க. அதனால்தான் நம்முடைய 3 மாநில தேர்தல் நீங்க பாருங்க. ஸ்டாலின் அவங்க கிளி ஜோசியம் பார்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். 5 மாநில தேர்தல், 5 தோத்தரணும் சாமி, 5 தோத்தரணும், 5 தோத்தரணும். ஏங்க கும்மிடி பூண்டிய தாண்டினா தானே மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டா ராஜஸ்தான் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, மத்திய பிரதேச மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, சத்தீஸ்கர் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. 3க்கு 3 வெற்றி, 3க்கு 3 மறுபடியும் ஆட்சி. இப்ப ஸ்டாலின் ஐயா என்ன வேண்டாருன்னா, கிளி ஜோசியத்துக்கு முன்னாடி மோடி ஐயா 450 தாண்டிடக்கூடாது, 450 தாண்டிடக்கூடாது சாமி, 450 தாண்டிடக்கூடாது. ஐயா நமக்கு தெரியும், ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேட்டா கூட, கண்ணு 2024 யாரு பிரதமர்னா எல்கேஜி பாப்பா சொல்லும் அண்ணன் மோடி. எல்கேஜி குழந்தைக்கு தெரியும். யூகேஜி பாப்பா கிட்ட போய் கண்ணு மோடி ஐயா பிரதமரா வர்றாரு, எத்தனை எம்பியோட வருவார்னா அண்ணே 400 தாண்டி வருவார். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் தெரியும், 8.5 கோடி தமிழ் சொந்தங்களுக்கு தெரியும், 2024 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். உறுதியாக நான் அன்பு தம்பியா, உங்க சகோதரனா, ஒரே ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். 400 எம்பிக்களோடு மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? 39? புதுச்சேரியில் சேர்த்து 40? எல்லாம் நம்முடைய எம்பிக்களா நீங்கள் கொடுக்க வேண்டும். தமிழகத்தை இன்னும் வலிமைப்படுத்த, பலப்படுத்த, அடுத்த கட்டம் எடுத்து செல்ல பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நாம குறிப்பாக ஆரணி பாராளுமன்ற தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டப்பேரவைக்கு வந்திருப்பதே நிறைய பேர் அண்ணன் நம்ம சகோதரர் வினோத் செல்வம் சொன்னார், அண்ணன் எல்லாருக்குமே எம்பி யாருன்னே தெரியலனே அப்படின்னு. வந்தாதாங்க தெரியும், எம்பி வந்தாதாங்க யாருன்னு தெரியும். யாராவது எம்பியை பார்த்திருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க, யாராவது எம்பியை பார்த்திருக்கீங்களா? ஐயா, எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கிறீங்களோ அங்கே எல்லாம் எங்களுடைய எம்பியை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்ல மாட்டோம், உங்களுடைய சேவகன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு சேவை செய்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, ஏழை என்கின்ற சாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிங்க. ஐயா, 2024 நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, டாஸ்மாக் கடை உங்க ஊர்ல போராட்டமா பண்றீங்க. நான் சென்னையிலிருந்து பேப்பரை படிக்கும் பொழுதெல்லாம் செஞ்சியில ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பதற்காக இங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. நீங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணி கடையை மூடினாங்க, ஆனா கடையை மறுபடியும் திறந்தாங்க. எப்ப திறந்தாங்க? இந்த செப்டம்பர்ல. எங்கே நம்முடைய விவசாய நண்பர்கள் விளை பொருட்களை சென்று அங்க கொடுப்பாங்களோ அதே விற்பனை கூடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய டாஸ்மார்க்க மறுபடியும் செப்டம்பர்ல திறந்து வச்சிருக்காங்க. இங்கதாங்க ஐயா புரிஞ்சுக்கணும்,
அதே செப்டம்பர்ல சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வந்துச்சுங்களாங்கம்மா. நீங்க வரலின்னு என் மேல கோவப்படுவீங்க. எங்க கேட்டாலும் வரலின்னு தான் சொல்றாங்க. செப்டம்பர்ல மகளிர்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. அதே செப்டம்பர்ல டாஸ்மாக் கடை திறப்புனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக காரனை பொறுத்தவரை ஒத்தை இலை கொடுத்து கத்தை இலை எடுப்பவர்கள். ஒரு நோட்டை கொடுத்து 10 நோட்டை உருவாங்க. 1000 ரூபாயை கொடுத்து டாஸ்மார்க்ல எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு திமுக நண்பர்கள் சொல்லுவார்கள், ஐயோ டாஸ்மார்க் மட்டும் மூடிட்டா தமிழகத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு விடும். அன்னையது போய் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கொள்கை அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம். வெள்ளை அறிக்கையாக மாண்புமிகு ஆளுநர் கொடுத்திருக்கோம். கள்ளுக்கடையை திறந்து வச்சா ஐயா பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் அதுல வரக்கூடிய பொருட்களை முழுமையாக பயன்படுத்தினால் 1,00,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க ஐயா. 1,00,000 கோடி ரூபாய். 300 பக்கம் இருக்கக்கூடிய அறிக்கையை ஆளுநருக்கு கொடுத்திருக்கோம். எப்படி அந்த வருவாயை கொண்டு வருவதற்கு திமுக சொல்லுகின்ற டாஸ்மாக் வருவாய் என்பது அவர்களுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைக்கு வரக்கூடிய வருமானம். டிஆர் பாலு அவருடைய சாராய ஆலைக்கு வரக்கூடிய வருமானம், ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலைக்கு வரக்கூடிய வருமானம். அதற்காக மட்டும்தாங்க ஐயா டாஸ்மாக் திறந்திருக்கு. இவர்கள் டாஸ்மாக் திறந்து வைப்பது மாநில அரசுடைய வருவாயை பெருப்பதற்காக. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக டாஸ்மாக் எடுத்துருவோங்க. அதே நேரத்தில் யாராச்சும் குடிக்கிறவங்கள கையை பிடிச்சு கிடிக்காதீங்க நாங்க சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்குத்தான் கள்ளுக்கடைகளை திறக்க போகின்றோம். இது நாம சொல்லிங்க. நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிக்கை போட்டார். அவர்கள் போட்ட குழுல நீதிபதி சிவசுப்பிரமணியம் சொல்றாங்க, ஏங்க டாஸ்மார்க்ல குடிக்கிறதெல்லாம் கெமிக்கல், அதை குடிச்சு சாகருக்கு கள்ளுக்கடையை திறக்கலாமே கலைஞர் அவர்கள் போட்ட குழுவினுடைய அறிக்கை. அதனால் சகோதர சகோதரிகளே, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஆரணி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர வேண்டும். நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே இந்தியா நம்பர் 1 ஐயா. எதுலனா பொய் பேசுறோம், பொய் அதிகமா பேசுறார், ரொம்ப பொய் பேசுறார், ரொம்ப அதிகமா பேசுறார். அவர் பேசுற முதல் பொய் என்னன்னா, சென்னை மக்கள் ஆனந்தமாக இருக்கிறாங்கிறார். யாராவது சென்னை பக்கம் வந்தீங்களாங்க ஐயா? கடந்த 20 நாள் யாராச்சும் வந்தீங்களா? சென்னை மாநகரத்தை ஒரு நீச்சல் தொட்டியா மாத்தி வச்சுட்டாங்க. நீச்சல் தொட்டியா. எப்பவுமே சென்னையில சொல்லுவாங்க, அண்ணே தண்ணிக்கு பஞ்சம்பாங்க. திமுக வந்தா வீடே தண்ணிக்குள்ளதான். சென்னை முழுவதுமே தண்ணி தொட்டியாக மாத்திட்டு முதலமைச்சர் சொல்றாரு, மக்கள் இன்பமா இருக்கிறாங்க. எனக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, முதல்ல உங்களுடைய கண்ணை பரிசோதனை பண்ணி நல்லா கண்ணாடி போடும். இதே சென்னையை நாங்களும் பார்க்கிறோம், அதே சென்னையில நாங்களும் வாழ்றோம். மக்கள் எத்தனை பேர் வீடுல இருந்து 5 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் வேளச்சேரியில 5 பேருடைய உடல் கிடைச்சது. எவ்வளவு குடும்ப பாருங்க. முழு சென்னை சோகத்தில் இருக்கு. அதே பொய் பேசக்கூடிய முதலமைச்சர் சொல்றாங்க, 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். ஐயா, செஞ்சிக்கு மட்டுமே திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நான் படிக்கிறேன். 1 நாச்சு நிறைவேற்றுறாங்களான்னு நீங்க சொல்லுங்க. மரக்காணம் மற்றும் செஞ்சியிலே தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும். செஞ்சி கோட்டை தேசிய மற்றும் பன்னாட்டு சுற்றுலா மையமாக தரம் உயர்த்தப்படும். நீங்க செஞ்சி கோட்டை பக்கம் வராம இருந்தா போதுங்க. அதே நீங்க செய்யற நல்ல விஷயங்களுக்கு. நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்றுவாங்களாமா. ஐயா, என் கையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஐயா. என்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கிற தேதியை பாருங்க ஐயா. 2014 9 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு கவர்னரா இருக்கிற தமிழிசை அக்கா அன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. என்ன ஆர்ப்பாட்ட நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஐயா? நந்தன் கால்வாயை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று 1967 திமுக அரசு சொல்லுச்சுங்க. 1967
திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் அணைக்கட்டிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனமலை ஏரிக்கு 37 கிலோமீட்டர் தண்ணியை கொண்டு வரும். 2 லட்சம் ஏக்கருக்கு நீர்ப்பாசனம். இதாங்க திட்டம். 1967 திமுக சொன்னது, 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றோம், 2023 ஆர்ப்பாட்டம் பண்றோம். இல்லைங்க, உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை இங்கே கொடுத்து விட்டு செல்கின்றேன் ஐயா. நம்முடைய எம்பி வந்தாங்கன்னா நீங்க கொடுக்க போறீங்க. நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பியினுடைய முதல் பேச்சு நந்தன் கால்வாயை பற்றி தானுங்க ஐயா இருக்கும். எங்களுடைய எம்பிக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க. மாநில அரசு பணம் கொடுக்கலனா மாநில அரசு தான் கொடுக்கணும். நீர்ப்பாசனத்துறை அவங்க கையில் இருக்கு. மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மத்திய அரசு பணத்தை நாங்க கொண்டு வரோம். எம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம எம்பிக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்றதை நீங்க ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கங்க. ஸ்டாலின் அவங்க மாதிரி 2021 தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கெட்டவர், தேர்தலுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி நல்லவர் பேசுற வாய் இல்லைங்க. ரெக்கார்டு பண்ணி வச்சு போட்டு காட்டுங்க. ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு நம்ம எம்பியை கொடுங்க. முதல் பேச்சு நந்தன் கால்வாய், முதல் திட்டம் நந்தன் கால்வாயை நாங்க செயல்படுத்தி காட்டுறோம். திமுக 2021 தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க, அதுவும் இல்லைங்கய்யா. செஞ்சி அனந்தபுரத்திலே அரசு பேருந்து பணிமனை அமைக்கப்படும். எப்படி அமைப்பாங்க? செஞ்சியிலிருந்து திருச்சி கொடுக்கறத கொடுத்தா தானே விழுப்புரம் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் பண்ணீங்கய்யா. செஞ்சி பகுதியிலே மூலிகை பண்ணை அமைக்கப்படும். இல்லை. செஞ்சி பகுதியிலே விவசாயிகள் விதை பண்ணை அமைக்கப்படும். இல்லை. செஞ்சி திருவரங்கதனார் ஆலயத்திற்கு செல்ல மலைப்பாதையில் சாலை அமைக்கப்படும். ஐயா, நீங்க ரோடே போட வேண்டாம். கோயில் பக்கம் வராம இருந்தா நீங்க செய்யற புண்ணியம் அதே எங்களுக்கு போதும். செஞ்சி பேரூராட்சியில சலவை தொழிலாளர்களுக்கு சலவைத்துறை அமைத்து கொடுக்கப்படும். இல்ல. செஞ்சி மேல் கால்வாய் சங்கரபரணி ஆற்றில் தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக மாற்றி அமைப்போம். இல்லை. செஞ்சி அரசு வேளாண் கல்லூரி அமைப்போம். இல்லை. மேல்மலையனூரில் பயிலும் மலைவாழ் இன மாணவர்கள் தங்குவதற்கு விடுதி வசதி ஏற்படுத்தி கொடுப்போம். இல்லை. மேல்மலையனூர் வட்டத்திலே அவலூர் பேட்டையில் பேருந்து நிலையம் அமைப்போம். இல்லை. ஒன்னு இருக்காங்க ஐயா. அதனால செஞ்சி மக்கள் சார்பாக முதலமைச்சர் கோரிக்கை என்னன்னா, ஐயா நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி போயிடும். பொய் சொல்ற வியாதி போயிடும். நல்லா தூங்கு. எந்த வாக்குறுதியும் செஞ்சிக்கே செய்யாம தமிழ்நாட்டில் எப்படிங்க ஐயா நீங்க 99% வாக்குறுதி எப்படிங்க ஐயா செஞ்சிருப்பீங்க? அதனால் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் அன்பாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், சென்னையில மழை வர்றதுக்கு முன்னாடி திமுக சொல்லுச்சு 98% மழை வெள்ளத்துக்கான பணிகள் செஞ்சிட்டோம். மழை வந்த பிறகு அண்ணன் நேரு சொல்றாரு 42% தான் செஞ்சோம். ஏமாந்தீங்கல்ல அப்படிங்கிறார். திமுக காரன் நம்பாதீங்க ஐயா, நம்பாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும், கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 400 எம்பிக்கு மேல நம்முடைய பிரதமர் வர்றாங்க. அதுல 39 எம்பி நீங்க கொடுக்கணும் ஐயா. தாண்டி பாருங்க ஐயா, இன்னைக்கு செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம், சிறுகடம்பூர், மேல் சித்தாமூர்ல 575 ஏக்கர் நிலத்தை நீங்க கிரயம் பண்ணோம்னா வக்ஃப் வாரியத்தை போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க. என்னையா அநியாயம்? அதுக்கு வக்ஃப் போர்டுக்கு என்னங்க சம்பந்தம்? 2023 உச்ச நீதிமன்றம் விவாக தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட இந்த ஊர்ல செஞ்சி மஸ்தான் அவர்கள் தலைமையில வக்ஃப் வாரியத்திட்ட நீங்க போய் என்ஓசி வாங்குதுன்னு என்ஓசிக்கு 2 லட்சம் கேட்கிறான். இந்த கொடூரத்தை பாருங்க. நீண்ட நாட்களாக திறக்கப்படாத பேருந்து நிலையத்தை பத்தி நான் பேசிட்டேங்க ஐயா. வரும்பொழுது ஒரு பேர் வச்சிருந்தாங்க, 5 கம்மாள். என்ன நிலையங்கம்மா? 5 கம்மாள் பேரது அம்மையார் 5 கம்மாள் யாரு? நான் யாரை பத்தி நான் தப்பா பேசல. எல்லாரும் பெரியவங்க எல்லாம் நமக்கு வேணும். ஏங்க செஞ்சி மண்ணுல தேசிங்க ராஜா கண்ணுக்கு தெரியல, அவர் பேர் வைக்கலாம். அவர் பேர் வைக்கலாம் தெரியாம கேட்க.
செஞ்சிக்காக எத்தனையோ பேர் விடுதலை போராட்டத்துக்கு போராடினாங்களே, அவங்க பேர் வைக்கலாம். சமீபத்தில் முதலமைச்சர் பிப்ரவரி மாசத்துல சேலம் போனாருங்க. நல்ல ஆர்ச் இருந்தது, பின்னாடி ஆர்ச். அது பாத்தீங்கன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர். அவங்க யாருன்னாங்க ஐயா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி NT ராமாராவ், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்லாம் வச்சு படம் எடுத்தவங்க சேலம் மாடர்ன் தியேட்டர். முதலமைச்சர் போய் ஒரு செல்ஃபி எடுத்தார். நல்லா இருக்கேன், நிறைய வளரும். பின்னாடியே திமுக காரன் போனான். அண்ணே, இதை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க தான் வச்சுக்குவோம், கலைஞருடைய திருவுருவத்தை இங்க வைக்க போறோம். அதற்கு நாங்க அறிக்கை கொடுத்தோம் பிஜேபியிலிருந்து. ஏங்க, கலைஞர் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் அவருடைய ஒரு திருவுருவ சிலையை வச்சா எப்படிங்க அரசு நடத்துறது? அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எங்கேயாச்சும் செல்ஃபி எடுத்தாருன்னா கொஞ்சம் கவனமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு அங்க இடத்தை எடுக்க போறது இல்லை, அங்க நாங்க திருவுருவ சிலையை வைக்க போவதில்லை நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளை, ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க சார்பா திமுக, திரும்ப திரும்ப பேரறிஞர் அண்ணா உங்க பேரை வைக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கு. எத்தனை முறை அவங்க பேரை வைப்பீங்க? கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை எத்தனை முறை வைப்பீங்க ஐயா? பஸ் ஸ்டாண்டை திறந்தா அவங்க பேரு, காலேஜ் திறந்தா அவங்க பேரு, ரோட்டை திறந்தா அவங்க பேரு. ஆனா டாஸ்மார்க் பேரை மாத்தலாமே, டாஸ்மார்க் பேரை மாத்தலாமே, அதை மாத்த மாட்டோம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் உங்களுடைய மண்ணின் மைந்தர்களுடைய பேரு தாங்க அங்க இருக்கு. எங்க கட்சி தலைவர் பேரே இருக்காது. ஏன்னா மோடியே அவர் பேரை வைக்க மாட்டார். மோடி ஐயாவே பிரதம மந்திரி திட்டம் தான் வைப்பார். மோடி ஐயாவே அவர் பேரை வைக்க மாட்டார். சோ பாரதிய ஜனதா கட்சியில எங்கேயுமே நம்முடைய தலைவர்கள் பெயர் இருக்காது. தமிழகத்தில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அரசு கலை கல்லூரி, அங்க இருக்கக்கூடிய ரோடு, மேம்பாலம் எதுவாக இருந்தாலும் கூட உள்ளூர் மண்ணின் மைந்தர்களுடைய பெயரை தாங்கையாக. அதனால்தான் மாறுபட்ட அரசியல் கட்சி நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. 2 மணி நேரம் தாமதமாக இந்த யாத்திரை ஆரம்பித்தாலும் கூட எங்களோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி 2024 பாராளுமன்ற தேர்தலில் 39க்கு 39 MP தமிழ்நாட்டில், புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 எம்பிக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேண்டுகோளை வைத்து வரலாறு காணாத கூட்டங்களையா செஞ்சீங்க. வரலாறு காணாத கூட்டம், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வரலாறு காணாத கூட்டம். இருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்து, ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர், பாரதிய ஜனதா கட்சி நம்ம தேசிய கட்சி. இதற்கு முன்பு ஹைதராபாத்தில் ஆந்திரால MLC-யாக இருந்தவர். நம்முடைய யாத்திரைக்காக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுக்காக ஆங்கிலத்தில் பேசினாங்க. அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, AG சம்பத்தனனுக்கு இந்த மண்ணில் அறிமுகமே தேவையில்லைங்க ஐயா. கோவிந்தசாமி ஐயாவுடைய தவ புதல்வன், மக்களுக்காக உழைக்கின்ற குடும்பம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை தலைவர். நாங்க வர்றதுக்கு முன்னாடி அற்புதமா பேசினாங்க நம்முடைய கட்சியை பத்தி. ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களோடு என்றால் அதற்கு முழு காரணம் எங்களுடைய மாவட்ட தலைவர். கடுமையாக உழைத்து நம்ம எல்லாம் ஒரு இடத்திலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அண்ணன் AD ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஐயா தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக இந்த பகுதி மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் வினோத் செல்வம் அவர். கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய அன்பு சகோதரருக்கு இந்த மண்ணிலே வைத்து என்னுடைய சிறப்பான நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளர், யாத்திரையினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், மூத்த தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்கள், அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், கண்ணுக்கே தெரியாம நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இந்த யாத்திரைக்காக வேலை செய்கிறார். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மிக அருமையாக பாடுபட்ட அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் ராஜே கோகுல் அவர்கள், தொழில் பிரிவு மாநில செயலாளர் கோபிநாத் அவர்கள், குறிப்பா ராணுவ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறார்.
ராணுவ நண்பர்களை இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சி பகுதி, விழுப்புரம் இந்திய ராணுவத்திற்கு அதிகமான சகோதரர்களை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி செஞ்சிங்க. தேசியவாதி இவங்க பாருங்க, இத்தனை நாட்களாக பார்டர்ல நம்முடைய நாட்டை பாதுகாத்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து நம்மோடு வந்திருக்கிறார். அதனால் மேலே நம்முடைய அண்ணன் முன்னாள் ராணுவ பிரிவினுடைய மாநில செயலாளர் வசந்தகுமார் அண்ணன் இருக்காங்க. அதற்காக இருக்கக்கூடிய எல்லா ராணுவத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அதிகாரிகளுக்கு, பணி செய்த எல்லா சகோதரர்களுக்கு ஆழ்ந்த வணக்கங்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதே உறுதிப்பாடு பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதிலும் நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி, விவசாய அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் உள்ள வந்தோடனே பெரிய நெல்லு கொடுத்தார். அண்ணன் நான் ஒரு விவசாயி, நெல்லு கொடுத்து விழுப்புரத்திற்கு வரவேற்கிறோன்னு. ஐயா நெல்லை கொடுத்தீங்க, விழுப்புரத்தில் நீங்க எல்லாம் ஓட்ட கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2024 மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவீர்கள். மாவட்ட துணைத் தலைவர் அன்பழகன் அவர்கள், ஏழுமலை அவர்கள், விநாயகம் அவர்கள், விநாயகம் அண்ணே சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தார். விக்ரம் விநாயகன் பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதிலே மிக முக்கிய ஒரு பங்காளராக இருக்கக்கூடிய விநாயகம் அண்ணனுக்கு நன்றி சொல்லி, திருவண்ணாமலையிலிருந்து மாவட்ட தலைவராக வந்திருக்கக்கூடிய நம்ம யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஏழுமலை அவர்கள், அவர்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான மாவட்டம் சென்னையில தென் சென்னை ஐயா, நம்முடைய கோட்டை. அதனுடைய மாவட்ட தலைவர் உள்ளூர்காரர் அண்ணன் காளிதாஸ், செஞ்சிக்காரர். சென்னைக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென் சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய காளிதாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து ஒரு இரும்பு மனிதராக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் KR விநாயகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் விஜயலட்சுமி அவர்கள், KR சீனிவாசன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, நம்முடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் செஞ்சி கிழக்கு ராமு அவர்கள், செஞ்சி மேற்கு அசோக்குமார் அவர்கள், செஞ்சி தெற்கு சிவா அவர்கள், மேல்மலையனூர் கிழக்கு ஜெயபிரகாஷ் அவர்கள், மேல்மலையனூர் மேற்கு ஏழுமலை அவர்கள், எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மகளிர் அணியினுடைய தலைவிகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, 10 மணியை தாண்டினாலும் யாரும் போகாம 2 மணி நேரம் நாங்கள் தாமதமாக வந்தும் கூட இங்கே நிற்கக்கூடிய ஒரு தமிழ் சொந்தங்களுக்கு, சகோதரர்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்து, இதே எழுச்சியோடு நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். நிச்சயமாக மாற்றம் நடக்கும் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு அளித்துவிட்டு, மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். நரேந்திர மோடி அவர்களின் 3ஆம் முறை ஆட்சி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம், பிரதமர் அவர்களோட திட்டங்கள் நேரடியாக இந்திய திருநாட்டின் அனைத்து கிராமங்களில் உள்ள பயனாளிகளுக்கும் சென்றடைவதுதான். இந்த யாத்திரையின் ஒரு முக்கிய பங்காக பிரதமரின் பயனாளிகளை சந்தித்து நமது மாநில தலைவர் அவர்கள் நேரடியாக அவரிடம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே செஞ்சி சட்டமன்றத்தை சேர்ந்த பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டம் மூலமாக பயன்பெற்ற திரு ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இளைஞர்கள் நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நில்லுங்க. இந்த புதிய உலகமே உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.